இப்போ எப்படி இருக்குமா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. இப்போ வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? இல்லைக்கா, உடம்புலாம் வலிக்க தான் செய்யி, ஆனால் கொஞ்ச நாள் ஆகும்ல. எங்க நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்களோ? ஆமாம், இந்த தம்பி அழுத அழகையே பார்க்கணுமே. உன்னை உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து வெளியே வந்து குழந்தை பிறந்தாச்சு உமா நல்லா இருக்கான்னு சொல்லுறது வரைக்கும் அழுக. அப்படியாங்க? ஆமாம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன் பார்த்துக்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும்மா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரியா? சரிக்கா. என்ன கஷ்டம் இருந்தா என்ன, உன் பக்கத்துல ஒரு தேவதை படுத்திருக்கு பாரு, அதை பார்த்தாலே இருக்கிற வலி கஷ்டம் எல்லாமே போயிருமே. ஆமா சின்ன பொண்ணு, டெலிவரி டைம்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு பாத்துக்க. ஆனா பிள்ளைய என் கையில கொடுத்ததோடு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன உமா, ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு இருந்த, திருப்பியும் பொம்பளை பிள்ளைன்னு கஷ்டமா இல்லையா? என்ன வசந்தி இது, எந்த பிள்ளையா இருந்தா என்ன, ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, ஆரோக்கியமா பிறந்திருக்கலாம், அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாதானே நல்லா இருக்கும். கடைசி காலத்துல ஆம்பளை பிள்ளைங்க தான் நம்மளை பார்க்கும். ஏன் பொம்பளை பிள்ளைங்க பார்த்தா ஆவாதா? இல்ல நான் அப்படி சொல்லல, அப்படியெல்லாம் கிடையாது வசந்தி. பொம்பளை பிள்ளைங்களும் இப்ப அம்மா அப்பாவை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பிள்ளைய அடுத்த வீட்டுல கெட்டி கொடுத்துருவோம், அவங்க பாத்துக்க மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளைங்களா தான், ஆம்பளை பிள்ளைங்க தான் நம்மள பாத்துக்கணும், அப்படியெல்லாம் இல்ல. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா கோபப்படாதீங்க லட்சுமிக்கா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம வளர்க்கறதுல தான் இருக்கு. நம்ம அவங்கள நல்லபடியா வளர்த்து பார்த்து விட்டோம்னா பிள்ளைங்க நம்மள கடைசி காலத்துல பார்க்குமோ இல்லையோ, நம்ம எதையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அப்படியே விட்டுடணும். ஆமா ரணிக்கு, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த கட்டச்சிக்கு வாய் ரொம்ப நீளம், எது சொன்னாலும் எனக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. ராணியக்காளுக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் தான், அதான் அப்படி பேசுறீங்க. என் பிள்ளைங்க என்ன கடைசி காலத்துல பார்க்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் வசந்தி. அவங்க எப்படி இருக்காங்களோ சந்தோஷமா இருக்கட்டும், அவ்வளவுதான். ஆமாக்கா, ஆமா ஆமா. ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு, வெளியே வா, இன்னைக்கு உன்னை பொழந்துருக்கேன். உமா, பாப்பாக்கு பால் கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சுலாம். இப்போ ஃபீடிங் எதுவும் பண்ணணுமா, நர்ஸ் எதுவும் சொன்னாங்களா? இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா, வயிறு நல்லா நிறைஞ்சுதான் இருக்கு. இனி இப்ப எந்திப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம கொடுத்தா போதும். எப்படி ஒரு 2-3 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணுமோ? நார்மல் டெலிவரி தானக்கா, அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் இருந்தா போதும்னு நினைக்கேன். ஆப்ரேஷனா இருந்தா தானே 4-5 நாள் வச்சுப்பாவே. அதுவும் இப்ப கிடையாது, இப்பெல்லாம் ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த பெட் எல்லாம் இல்லாதனால அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. ஆமா, நீ சொல்லதும் கரெக்டா தான் பாத்துக்க. இக்கா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நம்ம அப்பவே வந்தோம்ல. இருக்கட்டும்மா, அதெல்லாம் நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க வந்து ரொம்ப நேரம் இருக்குலா, அதான் கேட்டேன். எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுங்க. சரியுமா, நான் அப்பதே எல்லாரையும் கூப்பிட்டு தான் இருக்கேன். அவங்க தான் வரவே மாட்டேங்கிறாங்க. அப்புறமா ராம் தான் கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இனி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும். அக்கா, அதான் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சிச்சுலாம். இனிமே நீங்க வீட்டுக்கு போறதா இருந்தா கூட போயிட்டு வாங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா ராணியக்கா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன். ஐயா தம்பி, கூட யாராவது பொம்பளைங்க யாராவது ஒருத்தங்க இருக்கணும்ல. ராணிக்கா, நான் வேணா இருந்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல லட்சுமி, நான் இருந்துக்கிட்டே இவ்வளவு நேரம் ஆயிக்கலாம், நாளைக்கு காலையில வரைக்கும் தானே நான் இங்கே இருந்துக்கேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இக்கா, நீங்க தனியெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி. இக்கா, நான் இருக்கேன்க்கா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. பூமாடியே அவ கூப்பிட்டுட்டு போயிருக்கா, ராம உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. அவனால அங்கிருந்து போவா. ஜனனி ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுத்து விடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 2 பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்பணும், அந்த அண்ணனையும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்லாக்கா. இதுனாலும் பிரச்சனை இல்லை, தோட்டத்தில் போய் பொங்கி சாப்பிட்ருவாரு. காலையில் மாட்டை கறக்கிறதுக்கு ஆளுக்கள் வரும், அதுக்கும் அவரே எல்லாம் பார்த்துக்கிடாருக்கா. வீட்டில் தானே இருப்பார். உங்களுக்கு தான் 3 பேரையும் ஆஃபீஸு ஸ்கூலுன்னு அனுப்ப வேண்டியது இருக்கு. ஆமாம் ராணியக்கா, நீங்கள் இவ்வளோ தூரம் நின்னதே போதும். நைட்டுக்கு வீட்டுக்கு போங்க, இங்கே எல்லாரையும் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. ஆமாம், நான் நிற்கேங்க்கா, நாளைக்கு காலையில் நீங்கள் வந்துடுவீங்கல்ல, அன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லியா? சரி, அப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்சுமிக்கா, ஒன்று பண்ணுங்க, நான் வேணா இங்கே நிற்க, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வீட்டில் வேலைகள் இருக்கும்ல, எனக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, ஒரு நாள் தானே, அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க 2 பேரும் வண்டியில தானே வந்தீங்க, நீங்க அப்படியே வண்டியில போயிடுவீங்களா? ஆமா, நான் சின்ன பொண்ணு கூட தானே வந்தேன், நான் ஸ்கூட்டில அப்படியே போயிடுவேன். அப்போ ஏக்கா, நீங்க ராம் கூட பைக்ல போறீங்களா? ஐயா பைக்லயா? எனக்கு பைக்ல யாரா அந்த அளவுக்கு தெரியாது லட்சுமி. பைக்ல ஏறினது கிடையாது, இருந்துக்கிடுவேனான்னு தெரியல. இக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை ஆட்டோலேயே அனுப்பி வைக்கேன். லட்சுமி அக்கா, நீங்களும் போயிட்டு வாங்கக்கா. அப்போதுலேருந்தே இங்கே ஹாஸ்பிட்டல் நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு தானே நான் சமாளிச்சுக்கிட்டேன். ஐயா, யாராவது ஒருத்தர் நிற்கணுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் நார்மல் ஆயிட்டு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே, நர்ஸுங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் டென்ஷனே எடுத்துக்க வேண்டாம், போயிட்டு வாங்க. 2 பேருக்கும் ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கேன், அப்படியே ஆட்டோவில் போங்க. அப்படியா? தனியாக விட்டு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இனிமேல் நானும் தூங்கிடுவேன், பாப்பாவும் தூங்கிடுவான், அதனால இன்னும் யாரும் தேவைப்படாது. அப்படியா? சரி, அப்போ நானும் ராணியக்காவும் அப்படியே ஆட்டோலே போகிறோம். சரிக்கா, நான் வெளியே ஏதாச்சும் ஆட்டோ நிற்கன்னு பார்க்கேன். சரி தம்பி. குட்டி பொண்ணு,
என்ன ஒரே தூக்கமாலாம் இருக்கு. கண்ணை திறந்து எங்களையெல்லாம் பாரு. நீ வரதுக்காண்டி நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரே உறக்கமாலாம் இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிக்குமா, அப்புறம் எந்திரிச்சு வான்னு கத்துவா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு உமாக்கு உறக்கமே இல்லை. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு பால் கொடுக்கணும். ஆமாக்கா, அதுதான் என்ன பண்ண போறனோ தெரியல. ஏக்கா, கண்மணி எங்க வீட்டுல தான் நிக்கவுமா? அப்படியா, உங்க வீட்டுல தான் நிக்கவளா? ஆமா, நான் வரும்போது எங்க வீட்டுக்காரரை வீட்டை சொல்லிட்டு கண்மணி அப்படியே சீனா கூட விட்டுட்டு வந்திருக்கேன். நாங்களும் அப்படியே அவசரமா வந்துட்டோம். அப்புறம் தான் வசந்திட்ட கேட்கும்போது சொன்னா அங்க நிக்கா அப்படின்னு. யாருமே இல்லைனாலும் கஷ்டம்தான். ஆனா எனக்கு நீங்க எல்லாம் இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பெத்தவங்க கூட இப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ல நிக்கல. நீங்க எல்லாம் இருக்கிறது தாக்கா எனக்கு பலமே. நீங்களும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஐயா, என்ன உமா பச்சை உடம்புக்காரி, இப்படி எல்லாம் அழக்கூடாது. ஆமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, இப்படி எல்லாம் அழக்கூடாது உமா, உடம்புக்கு நல்லதில்ல. இப்ப நீ நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜாலியா இருக்கணும். நாங்க எல்லாரும் உன் கூட எப்பவும் இருப்போம், சரியா? சரிக்கா, எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உன்னை பாத்துக்கிட்ட மாதிரி உன் பிள்ளையே நாங்க நல்லா பாத்துப்போம். நீ கவலையே படாத, யாரும் வரல அப்படின்னு. நீ அதை பத்தி யோசிக்கவே செய்யாத உமா, நிம்மதியா இரு, சரியா? இப்போ நீ பிள்ளைய பார்த்துட்டு உன் உடம்பையும் பார்த்துட்டு நிம்மதியா இரு. தேவையில்லாத விஷயம் பத்தியெல்லாம் யோசிக்காத. சரிக்கா. நேற்று நைட்டு இப்படி லேட்டாக வர்றதுக்கு அங்கே தங்கிட்டு உனக்கு காலையில் வந்திருக்கலாம்ல. நானும் அப்படிதாங்க சொன்னேன். நான் இருந்துட்டு காலையில போறேன்னு அந்த தம்பி தான் என்னைய லட்சுமி ஆட்ட பிடிச்சி ஏற்றி விட்டாச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்கல்ல ராணி? ஆமாங்க, அந்த தம்பி மட்டும் தான் நின்னா. நானும் சொன்னேன், நானும் லட்சுமி 2-3 வாட்டி சொன்னோம், நாங்கள் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நிற்கும் அப்படின்னு. அவன் தான் நைட்டுக்கு இன்னும் யாரும் தேவைப்படாதுக்கா, நீங்க போங்கன்னு அனுப்பிவிட்டான். உமாளுக்கு அம்மா அப்பா யாராவது வந்தாவளா? இல்லைங்க, யாருமே வரல. அவளும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தா. அவன் நினைச்சா குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களும் வருவாங்க அப்படின்னு. ஆனா அவங்க வீட்டுல யாருமே வரல. அந்த தம்பி வீட்டுல இருந்து யாருமே வரலன்னா பாத்துக்கோங்களேன். ஆனாலும் ரொம்ப கஷ்டம் தான் பத்தியா, இப்படியே இருக்காங்களே. ஆமா, பெத்தவங்களுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் பண்ணா அவங்க இப்படிதான் ஒதுக்கி வைப்பாங்க. ரெண்டுமே வேணும்னா எப்படி நடக்கும்? அவங்க எல்லாருமா சேர்ந்து சம்மதம் சொல்லி தானே ராணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் இப்படி ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளைலாம் இப்படி ஒரு நிலைமையிலையாவது அவங்க வந்து பார்த்துருக்கலாம். பாத்துருக்கலாம்டா, இவ்வளவு வருஷம் ஆயாச்சு, நல்லா தான் இருக்காங்க 2 பேரும். அவங்களுக்கும் வந்து பாத்துருக்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழியெல்லாம். நீ சொல்லதும் கரெக்டு தான். அதுக்கு தான் சொன்னேன், பிள்ளைங்க கல்யாண வயசு வந்துட்டான்னா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடணும் அப்படின்னு. நாளை பிள்ளை முன்ன பின்ன ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளால தாங்கிக்கிட முடியுமா? எதுக்கு எதை பேசணும்னு தெரியாதா ராணி உனக்கு? கரெக்டா தான் பேசுங்க, ஒன்றும் தப்பா சொல்லலையே. இன்னைக்கு பிள்ளை காலேஜில் படிக்கி, நாளைக்கு வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு வெளியே போவோம். உங்களுக்கும் எனக்கும் பிடிக்காத மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்துட்டு இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா சொல்லுங்க? ராணி, என் 2 பிள்ளைங்களும் அப்படி கிடையாது. சும்மா நீ இதையே சொல்லிட்டு இருக்காத. என் பிள்ளைய நான் இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கத எனக்கு ஐடியா கிடையாது. சும்மா அடுத்தவங்களை வச்சு என் பிள்ளைய கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பேசுற வேலை இன்னையோட நிப்பாட்டிக்க. ஏங்க, நான் சொல்லதை கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்ம அவளை கட்டி கொடுக்க தானே போறோம். அது இப்ப கட்டி கொடுத்தா என்ன, உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுது? எப்படியும் ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும். இப்போதைக்கு என் பிள்ளைங்க கல்யாண விஷயம் பத்தி பேச்சே எடுக்காத ராணி, நிப்பாட்டிக்கோ. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இவரு மனசு மாற மாதிரி இல்ல. தேவையில்லாம நம்ம கூட தான் சண்டை வரும். பேசாம வாய முடிச்சு இரு ராணி, என்ன நடக்குமோ நடக்க நேரத்துல பாத்துக்கிடலாம். என்ன சொல்லுது புரியுதா? ஆமா, புரிஞ்சது. டீ யாருக்கு குடிங்க. பிள்ளைங்க 2 பேரும் எந்திரிச்சாச்சா? அவளே என்னைக்கு நான் எழுப்பாம எந்திரிச்சிருக்காளோ. நான் வரும்போது 2 பேரும் உறங்கிட்டு தான் கிடக்காங்க. 2 பேருக்கு டீயை போட்டு அடுப்பில வச்சுட்டு நான் வந்திருக்கேன். மணி 6:30 ஆகுது. இப்ப எழுப்பி விடணும். ஸ்கூல் காலேஜுக்கு 2 பேரும் போகணும்னு தான் நான் நேற்று அங்கே நிக்காம இங்க வந்திருக்கேன். என்ன எட்டி, என்ன சொல்லாம எந்திரிச்சு வந்து நிக்க? உறக்கம் எந்திரிச்சிட்டியா மக்களே? என்ன காலையிலே எந்திரிச்சிருக்க? அதான் அதிசயமா இருக்கேன்னு பார்த்தேன். உறக்கமே வரலம்மா, ஒரே வெக்கையா இருக்குல்ல. அங்கே இங்கேயும் திரும்பி படுத்து பார்த்தே உறக்கம் வரல. அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். அதான் நான் பார்த்தேன். நான் கடந்து எழுப்பாம நீங்க 2 பேரும் எந்திரிக்க மாட்டீங்களேன்னு. சின்னவளைங்க எந்திரிச்சாச்சா? இல்லம்மா, அவன் நல்லா உறங்கிட்டு தான் கிடக்கா. ஏம்மா எனக்கு டீ தாமா. நான் அடுப்படியில போட்டு வச்சிருக்கேன் மக்களே, கொஞ்சோண்டு சூடு பண்ணி குடி. ஏம்மா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். உமாத்தையும் குழந்தை பிறந்துட்டோ? ஆமா மக்களே, பொம்பளை பிள்ளை. ஹை, கேர்ள் பேபியா? ஆமா, நேற்று நைட்டு நான் வரும்போது 12 மணிக்கிட்ட ஆயிட்டா. நான் பார்த்து நீங்க 2 பேரும் நல்லா உறங்கிட்டீங்க, அதான் சொல்லல. பாருங்களேன், எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஐ ஜாலி, அப்ப கேர்ள் பேபியா பிறந்திருக்கு. ஆமாட்டி. இம்மா, பேபி எப்பமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க? நேற்று தானடி பிறந்திருக்கு. 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். இம்மா, நம்ம இன்னைக்கு போய் பாப்போமாம்மா. நான் சாயந்தரம் காலேஜ்ல இருந்து வந்துட்டு இங்க தானடி வருவாங்க. ஏம்மா, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. ஏம்மா, பேபி எப்படிமா இருக்கு? நல்லா அப்படியே உமா மாதிரி வெளுன்னு வெள்ளரி பழம் மாதிரி இருக்கா. ஏம்மா, எனக்கு பார்க்க ஆசையா இருக்குமா, கூட்டிட்டு போமா. பாப்போம், சாயந்தரம் வந்து ஃபோன் அடிச்சு கேட்போம் எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க என்ன ஏதுன்ட்டு. கேட்டுட்டு உடனே டிஸ்சார்ஜ் பண்றதா இருந்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாரு. இல்ல 2-3 நாள் ஆகும்னு சொன்னா சாயந்தரம் வேணா போவோம். சரிம்மா. ஐ ஜாலி, குட்டி பாப்பா வந்தாச்சு. நான் போய் சுவானி எழுப்பி சொல்லிட்டு வரேன். இது டீ ஆத்தி குடிங்க. சரிம்மா, சரி. டீ போட்டுட்டியா? ஆமா, எந்தங்க வாங்கிக்கிறேன்.
எங்க நேத்து நைட்டு வெளியவே படுத்திருந்தீங்க? ஆமா லட்சுமி, ஒரே வெக்க உள்ள படுக்கவே முடியல. அதனால கட்டில தூக்கி வெளியே போட்டு வெளியே தான் படுத்துறேன். நீ வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் உள்ள போய் படுத்தமத்துக்க. இல்ல நீங்க கட்டில அதெல்லாம் சாச்சி வச்சிருந்தீங்களா வெளியே திண்ணல, அதான் கேட்டேன். ஆமா, உள்ள படுக்கிறதுக்கு வெக்கையா இருந்து சரி பிள்ளையே அங்கேயே அனுப்பி விட்டாச்சே அப்படின்ட்டு நான் கட்டில போட்டு வெளியே படுத்துறேன். அந்தினி நீ வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரே சத்தம், வெளியே நாய் கொலைக்க சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் யாரோ வாட மாதிரி திருட யாராச்சும் வந்துடக்கூடாதே அப்படின்ட்டு நான் பயந்து போய் உள்ள போய் படுத்துட்டேன். இது பயந்து போய் உள்ள படுத்தீங்களா? ஏங்க பயந்து போய் உள்ள படுக்கிறதுக்கு வீட்டு முன்னாடி தானே படுத்திருந்தீங்க, சில நேரத்துல தோட்டத்திலேயே படுத்துருவீங்களே. அங்கே என்னமோ எனக்கு பயம் இருக்காது லட்சுமி. என் நாத்தி என்னமோ ஒரு மாதிரி சத்தம் கேட்கால இருந்து அதான் சரி நம்ம இதுக்கப்புறம் வெளியே படுத்தா சரி வராதுன்ட்டு உள்ள வந்து படுத்தேன். வந்து ஒரு 10 நிமிஷத்துல நீயும் வந்து பெல் அடிச்ச. ஏன் லட்சுமி அங்கே கொஞ்சம் நின்றுட்டு வந்திருக்கலாம்ல, நைட்டு நேரத்தில் வந்திருக்கீங்க 2 பேரும். நாங்களும் அப்படிதாங்க நினைச்சோம். ராணி அக்கா இல்லைன்னா நான் அங்க நிக்கலான்னு தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் அந்த தம்பி தான் சொல்லுவான், இந்த நைட்டுக்கு யாரும் தேவைப்படாது, பரவாயில்ல நீ உறங்குறதுக்கு தானே, நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டான். இன்னைக்கு போனோமா லட்சுமி அங்க? வானம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராணி அக்கால கூட்டிட்டு போய் சும்மா அப்படியே பார்த்துட்டு வரணும் என்ன ஏதுன்ட்டு. உமா எப்படி இருக்கா? பிள்ளை நல்லா ஆரோக்கியமா இருக்கா? வெயிட் எல்லாம் எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? பிள்ளை நல்லா அழகோல இருக்குங்க, அப்படியே உமால உரிச்சு வச்சிருக்கு. அப்படியா? ஆமா, அவன் தான் கொஞ்சம் பிரசவத்துக்கு கஷ்டப்பட்டுட்டா. ஆனா என்ன பண்ண முடியும், பொம்பளைங்களா பிறந்தா இந்த வலியை தாங்கி தானே ஆகணும். ஆனா பிள்ளை நல்லா அழகா இருக்குங்க, நல்ல வெயிட் எல்லாமே கரெக்டா இருக்கு டாக்டர் சொன்னாங்க. ஒரு 2-3 நாளா ஆகும்னு நினைக்கிறேன் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு. அப்ப நீ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே போய் பார்த்துட்டு வா லட்சுமி. சரிங்க, உங்களுக்கு தோட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன், போகும்போது கொண்டு போங்க. இவளுக்கு ஜனனிக்கு ஃபோன் போட்டிருந்தேன் காலையில, பூமாரிக்கு சாப்பாடு அவளே செஞ்சு கொடுத்து விடு அப்படின்னா. ஏதோ வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறாளாமா, அதை கொடுத்து விடேன் பூமாரிக்கு இது ஸ்கூலுக்கு போறதுக்கு அப்படின்னா. அப்படியா? அப்ப நீயும் அங்கேயே போய் சாப்பிடு லட்சுமி. எதுக்கு போட்டு சும்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க? ஐயே வேண்டாங்க, நான் இப்போ உங்களுக்கு வைக்கணும்ல, உங்களுக்கு தோட்டத்துக்கு கொண்டு போய் சாப்பாடு வேணும்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்துச்சா, நல்லா தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். போகும்போது கடையில் ஒரு பாக்கெட்டு தயிர் வாங்கிட்டு போவேன், ஊறுகாய் வாங்கிட்டு போவேன். பழைய கஞ்சி குடிக்கணும், இந்த வேக்காடுக்கு பழைய கஞ்சி எல்லாம் குடிச்சாதான் கொஞ்சம் உடம்பு தணுக்கு மத்துக்க. அப்படியாங்க, சாப்பாடு மீதம் வந்துட்டோம். நானும் கல்ல டீ போடும்போது கவனிக்கல. ஆமா லட்சுமி, அந்த மண்பானையில தான் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். போகும்போது ஒரு பாக்கெட்டு தயிர் வாங்கிட்டு போறேன். ஊறுகாய் வாங்கிட்டு போனா பிரச்சனை இல்லையா, நான் அதையே சாப்பிட்டுக்கிடுவேன். அப்படியா? சரியா, அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி லட்சுமி, டீ குடி ஆறிடும்.